ராத்திரி 12 மணிக்கு இப்போ வந்து 11 மணிக்கு வந்து நடுக்காரில் நின்றுக்கிட்டு இருக்கோங்க. ஹாஸ்டல் பூட்டி இருக்கு, திறக்கிறதுக்கு ஆளை காணோம். தட்டினா கேட்கல. பார்ப்போங்க. ரொம்ப மோசமான நாளுங்க எண்டிங்க. நான் தெளிவாக போயிட்டு சொல்கிறேன், பார்ப்போம். என்ன நடந்ததுங்கிறத பொறுமையாக சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். யா. Foto ini dia boda-boda. Sorry? Boda-boda for you or for them. When I will go to Arusha. Yeah. Arusha. No boda boda. Boda boda no. I will go to Arusha. Oh, if you know boda-boda. Arusha. If boda boda, Lake Yasi. Okay. Yeah. Great help. Thank you so much. Okay. Great help. Thank you. Okay. Yeah. Arusha. Yeah. worst டேங்க. worst டே. எதுவுமே சரியாக போகல. ஒரு கர்ட்டசிக்கு கூட ஒரு விஷயம் கூட சரியாக போகல. என்ன நடந்துச்சுன்னு சொல்கிற மாநில கூட நான் இல்லை, நான் வாய்ஸ் ஓவரில் சொல்கிறேன். புரிஞ்சுக்க வேண்டியது இன்றைக்கி நாள் வழங்கலை. பெட்ரோல் பங்க்கில் ரொம்ப நேரம், அதாவது 1 மணி நேரம் பஸ்ஸு டிலே. அருஷா 1.5 மணி நேரம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணோம் அருஷாவில். ஸோ அங்கேருந்து இங்கே வந்து இடையில ஒரு போலீஸ் செக்கிங்க. ஃபோனை காணோம். ஃபோனை தேடி ரொம்ப நேரம். இங்கே வந்து ஹாஸ்டலில் யாரும் இல்லை. மொத்த ஹாஸ்டல்லே யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். கதவு பூட்டியிருக்கு, ஆளை காணோம். பக்கத்து பெட்ரோல் பங்க்கில் இருக்க ஒரு இதுவரை கேட்டால் அவர் வந்து ஹெல்ப் பண்ணார். அவர் செவ்வரேறி பூச்சி வந்து உள்ளே இருக்கவங்களை எழுப்பினார். ஃபோன் பண்ணால் போகல. உள்ளே எழுப்பி அவங்க வந்து கதவு திறந்தா அவங்க ஓனருக்கு ஃபோன் பண்ணாங்க. இங்கே வந்து ரிசப்ஷனிஸ்ட் கிடையாது. ஸோ ரிசப்ஷனிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ண சொன்னாங்க. அது வரைக்கும் சரி இங்கே வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்கில் போய் நான் காலைல வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், 5 மணிக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னேன். சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் சார்ஜ் போட்டுட்டு இருந்தேன் ஃபோனை. ஸோ அப்போ பார்த்து இங்கே வந்து கதவை திறந்து வச்சுருந்தாங்க. சரி உள்ளே வந்து பார்த்தா ஃபோன் பண்ணி கூப்பிட்ருப்பாங்க போல். அதாவது அந்த ஓனருக்கு மேனேஜர் வந்து நாளைக்கு காலைல வருவாங்க, நீங்கள் வந்து இப்போ ஸ்டே பண்ணிக்கோங்க, நாளைக்கு பே பண்ணிக்கோங்க அப்படின்னு இப்போ சொன்னாங்க. மணி வந்து ராத்திரி 12. இது வந்து ஒரு கிராமங்க, கிராமத்துலேயும் கிராமம். ஸோ இதுக்கப்புறம் கிட்ட எதுவுமே கிடையாது, கிராமம். ஸோ அங்கே தனியாக வந்து தங்கியிருக்கோம் ராத்திரி 12 மணிக்கு. இப்படி ஒரு ட்ரிப்பில் இப்படி ஒரு விஷயத்தெலாம் நான் எதிர்பார்க்கல. அட்வென்ச்சர் வேணும்னா அதுக்குன்னு இப்படிலாம் வேணாம், பேட் அட்வென்ச்சர்லாம் வேணும். இப்போ ரெஸ்ட் எடுப்போம். ஃபோனையும் நமக்கு முக்கியமாக தேவை ஃபோன் சார்ஜு, கோப்ரோ சார்ஜ். நான் கோப்ரோவில் கூட எடுக்கல, மொபைலில் தான் எடுத்துகிட்ருக்கேன். நான் அந்த ஃபுட்டேஜ் அட்டாச் பண்ணுறேன். நான் சொல்லலைன்னா இவ்வளோ இருந்துச்சுங்கிறா நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஸோ அது இது பண்ணிட்டு தாங்க ரூமை அப்படியே பார்த்துக்கங்க. ரிவ்யூ பயங்கரமாக கொடுத்துருந்தானுங்க. இதை ஒருத்தன் அப்படியே வாயில் ஏதாவது அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறேன். ஒருத்தன் மேலாப்பி ரிவ்யூ கொடுத்துருந்தான். ஹாஸ்டல் கேட்டுக்கு 2 பூட்டு இருக்குது, ஆனாலும் ஒருத்தவங்க 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டிக்கு போட்டிருக்காங்க. கிரேட் ஒர்க் பை த ஹாஸ்டல்னு போட்டிருந்தான். உள்ள ரிசப்ஷனிஸ்ட்டை காணோம், ஆளை காணோம், செக்யூரிட்டி மட்டும் நின்று என்ன பண்ணேன், அநியாயம் பண்ணுறாங்க. சரி ஓகே, இப்போ எதுவும் பேச முடியாது. நம்ம காலையில் நமக்கு சீக்கிரமே வேலை இருக்குங்க, 5 மணிக்கெலாம் வேலை இருக்குங்க. $17 இந்த ஹோட்டலுக்கு, கிட்டத்தட்ட 1500 ரூபா, 45,000 ஷில்லிங்ஸு இந்த மாதிரியான ஒரு சர்வீஸ்க்கு. ஆனால் இது வந்து குக்கிராமம், இதை விட்டால் வேறு இது கிடையாது. ஒரு சில ஹாஸ்டல்ஸ் இருக்குது, ஆனால் எல்லாத்தோட ப்ரைஸுமே கூட குறைச்சது தான். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டே பண்ணுவோம், வேறு வழி இல்லை, நாம் மட்டும்தான் இருக்கோம். காலையில் விடிஞ்சால் போச்சுன்ட்டு நம்ம பாட்டுக்கு லக்கேஜையும் எடுத்து
பக்கத்தில் எங்கேயாவது கொண்டு போய் நம்ம எங்கேயாவது லக்கேஜை போட்டு போவோம். நம்ம ஹாஸ்டலில் கூட லக்கேஜை வைக்க வேணாம், திரும்ப எடுக்க முடியுமான்னு தெரில. பங்க்லையாவது எங்கேயாவது நம்ம அந்த லக்கேஜை வச்சுட்டு போவோம். வச்சுட்டு போயிட்டு போகிறோம். இங்கே வேணாம், எனக்கு பிடிக்கல, வேறு வழி இல்லாமல் இங்கே ஸ்டே பண்ணுறோம். நான் பேசுகிறது கேட்குதா இல்லையான்னு கூட தெரில. நான் மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன். நாளைக்கு நான் உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் விளாவரியாக எல்லாத்தையும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்க்கலாங்க. எல்லாத்தையும் சார்ஜ் போட்டு வெயிட் பண்ணுவோம், பார்க்கலாம். சார்ஜர் லூஸாக இருக்குது, வேலை செய்யலை. இப்போ நான் ஒரு நேரம் கழித்து பேசிகிட்ருக்கேன். எப்படி சார்ஜ் போடுறதுன்னு தெரில, பார்ப்போம். நாம் வந்து இப்போ உலகத்திலே ஒரு மிகவும் தனித்துவம் வாய்ந்த ஒரு ட்ரைபல் பீப்புளை வந்து ஒரு கம்யூனிட்டியை வந்து மீட் பண்ணுறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோங்க. நாம் வந்து இப்போ தான்சானியாவில் இருக்கக்கூடிய அருஷா அப்படிங்கிற ஊரில் இருந்து நம்ம நேற்று நைட்டு கிளம்பி அங்கேருந்து கடைசி குக் கிராமமான நருக் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து எந்திரிச்சு இப்போ வந்து நம்ம காலையில் எல்லாம் ரெடியாகி அந்த ட்ரைபல் பீப்புளை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோங்க. நம்ம தங்கியிருக்க இடத்துலேருந்து சுமார் 60 கிலோமீட்டர் வந்து நம்ம போனோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் பயணம். காலையில் 5 மணி கிளம்பி போகிறதுக்கு எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 60 கிலோமீட்டராகவே இருந்தாலும் கம்ப்ளீட்லி ஆஃப் ரோட் பயணம் தான். 45 கிலோமீட்டருக்கு இங்கேருந்து மொங்கலான்ற இடம். ஸோ மொத்தமாக 40,000 ஷில்லிங்ஸ்க்கு பேசியிருக்கோம். ஒரு 1 லட்ச ரூபாவில் ஆரம்பித்தார், 25 ஆரம்பித்தேன். 50 கிலோமீட்டர் போட்டிருக்குங்க. ஸோ 50 நம்ம உள்ள ஒரு 20, 10, திரும்ப ஒரு 20, 120, 130 கிலோமீட்ரு போகணும். 130 கிலோமீட்ரு இங்கே வரணும். ஸோ மொத்தமாக 40,000 ஷில்லிங்ஸ், 1200 கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டருக்கு. பரவாயில்ல, போவோம். அட்வென்ச்சருங்க. இந்த ஊருக்கு வந்ததே இதுக்காக தான். காலைல 6 மணிக்கெலாம் லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பல்லு விளக்கலை, குளிக்கலை, சாப்பிடல, எதுவுமே பண்ணல. நேற்று காலையில் சாப்பிட்டது, குளித்தது, பல்லு விளக்குறது, மொத்த ட்ரைவல் எக்ஸ்பீரியன்ஸை முடிச்சுட்டு தான் வரோம். பேட் டேங்க நேற்று எண்டிங். இன்னைக்கு ஹோப்ஃபுல்லி நல்லா போகும், நம்புவோம். மெயின்லோர்லேருந்து திரும்பிட்டோம். இங்கேருந்து 33 கிலோமீட்டர் போட்டிருக்கு. முன்னாடி சஃபாரி வந்து அதுக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஓ, போய் பாப்போம் எப்படி இருக்குன்னு. நம்ம ஒரு நல்லா வண்டியில் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக விரியுது. நம்ம போயிட்டுருக்க இந்த பாதையை வந்து கவனிச்சிங்கனாலே தெரியும். ஆல்மோஸ்ட் இங்கெல்லாம் வந்து ரோட் ஃபெசிலிட்டியே கிடையாதுங்க. ஊருக்குள்ளே இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் வந்து தள்ளி இருக்குது. ஸோ இவங்க வந்து ஊருக்குள்ளே இருக்க இன்றைக்கி இருக்க மாடர்ன் டே மக்கள் இருக்காங்களோ, அவங்க கூட எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இல்லாமல் இருக்காங்க. ரொம்பவே ரிமோட்டாக வாழ்கிறாங்க. ஸோ அவங்கள தான் வந்து நம்ம போய் பார்க்க போகிறோம். அவங்கள பற்றின எல்லா விதமான டீட்டெயில்ஸும் சரி, அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி வாழ்கிறாங்கங்கிறதையும் சரி, நம்ம அங்கே போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாங்க. இப்போ வந்து அந்த பயணத்தை மட்டும் பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ஒரு ஆஃப் ரோட் ஒரு ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்குங்க. காலையில் 5 மணிக்கு கிளம்புனோம். மணி இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 மணி ஆயிடுச்சு. டூர் கைடு $100 $120 சொல்கிறாங்க. $10 $12 கைடு மட்டும் வேணும். இப்போ வந்து வில்லேஜுக்கு வந்து அந்த இது என்ட்ரி இருக்குன்னாங்க. $20-25 வரும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக என் கையில் வந்து $95-100 இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. 5 பைசா இல்லை, விட்ரா பண்ணணும். கரெக்டாக போயிட்டு தான் விட்ரா பண்ணணும். ஸோ $95-100 வச்சுக்கிட்டு அது $50 தான் ஆகுன்ற ஒரு எண்ணத்தோடு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்.
இந்த மக்களை சந்திக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கைடு வந்து கட்டாயம் தேவைங்க. இவங்க லாங்குவேஜும் பேசணும். அந்த ட்ரைபலுக்கு ஆக்சஸும் இருக்கக்கூடிய ஒரு நபர் தேவை. ஒரு மிடில் மேன் தேவை. அண்ட் இந்த நேஷனல் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இந்த நேஷனல் பார்க்குக்கும் வந்து என்ட்ரி ஃபீஸ் இருக்குங்க. ஸோ யாரா இருந்தாலும் அந்த என்ட்ரி ஃபீஸ் எடுக்கணும். கைடு வந்து மஸ்ட்டு. அது வந்து மேண்டட்டரியா யாரா இருந்தாலும் கைடோட தான் போணும். நம்மளா போக்கூடாது. ஸோ டிரான்ஸ்போர்ட் மட்டும் நமக்கு வந்து எது அஃபோர்டபுளோ, எது கம்ஃபர்டபுளோ அதில போயிரலாங்க. வந்தாச்சுங்க. ரொம்பவே வந்து கூட தான். இருந்த காசு தீர்ந்துடுச்சு. பைக்குக்கே வந்து நம்ம அங்கே போய் தான் வந்து எடுத்து கொடுக்கணும் ஏடிஎம். வேறு வழி இல்லை. போவோம், போய் பார்ப்போம் என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம். கராட்டூவில் தான் வந்து ஏடிஎம் இருக்கான். ஸோ அங்கே போய் தான் வந்து நம்ம பைக்கு கொடுக்கணும். ஆல் த பெஸ்ட் சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம கிட்டக்க போயிட்டு பார்ப்போம். அவங்களுக்கு பட்ஜெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கிளியராக சொல்கிறேங்க எவ்வளோ ஆச்சு என்னென்னு. ட்ரான்ஸ்பரண்ட்டாக சொல்கிறேன் எவ்வளோ ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ தான் ஆகுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பார்க்கோட என்ட்ரி ஃபீஸ் வந்து $70ங்க. ஸோ $70 நம்ம ஊர் காசுக்கு ஒரு $6000 வரும். ஸோ $6000 வந்து பார்க்குக்கான என்ட்ரி ஃபீஸு. கைடுக்கு வந்து $15ங்க. கிட்டத்தட்ட ஒரு $1300. ஸோ மொத்தமாக வந்து ஒரு $7300. அது போக வந்து நம்ம பைக்குக்கு வந்து தண்ணி வேணும்னா எடுத்துக்க சொல்கிறாங்க, வாங்கிக்க சொல்கிறாங்க. நேராக அங்கே தான் போக போகிறோமா புஷ்மேன் ட்ரெயினுக்கு. பெட்ரோல் இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே கேனில் வாங்கிக்கிறாங்க. 1 லிட்டர் 2 லிட்டர் அந்த மாதிரி பாட்டிலில் விற்பாங்க போல். ஸோ வாங்கி ஊற்றிக்கிறாங்க போல். என் பக்கத்தில் பங்க்கெல்லாம் கிடையாது. ஸோ இந்த டிரைவரையும் கேட்டார் வேணுமா பெட்ரோல் வாங்கிக்கிறியான்னு. அப்படிதாங்க இருக்குது. போவோம். ஒரு வழியாக டிக்கெட் எடுத்துட்டோம். போய் பார்க்க வேண்டியதான். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ரொம்ப டயர்டாக இருக்குங்க. உடம்பு ஒரு மாதிரி பயங்கரமாக வலிக்குது. குளிர், டயர்டு. பேகை வர கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஹாஸ்டலே பிடிக்கலான்ட்டு இருக்கேன் எல்லாம் இல்லையான்னு தெரியல. அதுக்கு வர அலையணும். ஆஃப் ரோடு மாதிரி தான் பார்த்தேன். ஆனால் இவ்வளோ ஆஃப் ரோடுலாம் தெரியாது. இதுக்கு வெறும் 40,000 தான் பைக்குக்கு கேட்குறாருன்னா ரைட், நம்ம கூட ஒரு 10,000 கூட கொடுக்கலாம். 10,000 நம்ம $300, 1500, 50,000, 40,000ங்கிறது 50,000 கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. பட்ஜெட் வந்து சொல்லிடுறேன். வில்லேஜுக்கு என்ட்ரி டிக்கெட் மொத்தம் $100 சொன்னாங்க. நான் குறைச்சி கேட்டேன். ஸோ நியர்பை நோ பெட்ரோல் பங்க். No petrol pump. Petrol. This, then we have gas station. Okay. Gas station over there. Okay, okay. I was just asking. Okay. இருக்காங்க, பக்கத்தில் இருக்கான். நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு பார்க்குக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. பார்க்குன்ற போது அவங்க வந்து என்ட்ரியில் இருந்து எவ்வளோ தூரங்கிறத வந்து நீங்கள் பாருங்களேன். நான் பெருசாக எதையும் கட் பண்ணாமல் அப்படியே காட்டுறேன். எவ்வளோ தூரம் கடந்து என்ன மாதிரியான ஒரு ஜியாகிரஃபியில் வந்து நம்ம போயிட்டுருக்கோங்கிறத வந்து நீங்கள் பாருங்களேன் லொக்கேஷனை. ஸோ இவ்வளோ ரிமோட்டாக வாழ்ந்துட்டு இருக்காங்கங்க. உள்ளே இருக்க ஊர் மக்களோட எந்த விதமான கான்டாக்ட்டுமே வந்து கிடையாதுங்க.
கீழே ஃபுல்லாகவே வந்து ஆற்று மணலுங்க. ஸோ வண்டி வந்து பயங்கரமாக உலட்டுது. இந்த டர்ட் பைக்குங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி முன்னாடி போகிறவர் நீங்கள் பார்த்தாலே தெரியும், பயங்கரமாக உலட்டி தான் போகிறாரு. நம்ம வந்து டபுள்ஸ் வேற போகிறோம். ஸோ வண்டி எவ்வளோ உலட்டுங்கிறத நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரோட்டில் வந்து எவ்வளோ தூரம் கிலோமீட்டர் கணக்காக உள்ளே போகுதுங்கிறத நீங்களே பாருங்கள், இந்த ஆற்று மணல் மாதிரி இருக்க ரோட்டில். ஸோ நம்ம வந்து மழை காலத்தில் வந்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து சேரும் சகதியுமாக இருக்குமா, தண்ணியோடு இருக்குமா. ஸோ இங்கே வந்து பார்க்குறது வந்து ரொம்பவே கஷ்டன்றாங்க. ஸோ நம்ம வந்திருக்கிறது வந்து ட்ரையான சீசன். ஆனால் மழை பெஞ்சுது அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக சேரும் சகதியும் ஆகிடுமா. இது வந்து ஃபுல்லாகவே ஆற்று மணல். ஸோ இதில் வந்து எந்த பாதையுமே கிடையாது. அதில் தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு ஆறாங்க. ஆனால் எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு பாருங்களேன். ஃபுல்லாகவே வறண்டு போயிருக்கு, தண்ணியவே காணோம். ஆனால் அது வந்து ஒரு ஆறாம் குறுக்கால போகுது. இந்த ட்ரைபுக்கு பேர் என்ன, யார் இந்த மக்கள், எதனால் இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, மற்றபடி உங்களுடைய கலாச்சாரம் என்ன, உங்களோட வாழ்க்கை முறை என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயங்களை பற்றியுமே வந்து நம்ம அவங்கள மீட் பண்ணும்போது பார்ப்போங்க. இப்போ வந்து நம்ம அவங்கள மீட் பண்ணுறதுக்காக எவ்வளோ தூரம் ஆஃப் ரோட்டில் வந்து நம்ம கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரம் வந்து என்ன மாதிரியான லொக்கேஷன்லாம் தாண்டி நம்ம வந்து போயிட்டுருக்கோம், எவ்வளோ ரிமோட்டாக இருக்காங்கங்கிற இந்த ஜேர்னியை மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம அவங்கள மீட் பண்ணும்போது நம்ம வந்து அங்கே வந்து பேசுவோம் அதை பற்றி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஆற்றை கடந்து போயிட்டுருக்கோங்க. ஆமாங்க, ஆறு தான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வறண்டு போயிருக்கு. வெறும் ஆற்று மணல் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி ஒரு 2 தடவை வண்டியை கீழே போட்டாருங்க. Cuma apa nih kamu tuh? Shall we get down? Yes, my friend. Yeah. If you need to be safe, you don't put your leg down. ஓகே. ஆல்மோஸ்ட் கீழே விழுந்துட்டோங்க. ஆல்மோஸ்ட் இல்லை, விழுந்தாச்சு. விழுந்ததை அப்படியே எடுத்து திரும்ப அப்படியே தட்டு மாதிரி வந்துட்டோம். இந்த மாதிரியான ரோட்டில் வந்து சேரும் சகதியும் படிஞ்சு, அதாவது இந்த மழை காலத்தில் அப்படி ஆனாலோ இல்லை தண்ணி மழை பெஞ்சு லைட்டாக மழை பெஞ்சால் கூட இந்த மாதிரியான இடம் வந்து லேண்ட்ஸ்கேப் எப்படி மாறுங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த டைமில் வந்து டூரிஸ்ட் வந்து கண்டிப்பாக வர முடியாதுல்ல இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் ட்ரை சீசன்ஸில் மட்டும்தான் இவங்களே அலோவ் பண்ணுறாங்க போல். மண் ஆற்று மணல் மாதிரி இருக்குங்க. ஆற்று மணல் மேலே நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம். எவ்வளோ உலட்டும். சுற்றி 2 பக்கமும் முள். விழுந்தோன்னா சேதாரம் ஜாஸ்தி. போலே
போன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அருஷா அப்படிங்கிற ஊரில் வந்து நம்ம முடிச்சிருப்போம். ஸோ அதை வந்து பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோஸை. ஸோ அருஷாவிலேருந்து ஒரு 3 மணி நேரம் பயணம் பண்ணி நம்ம வந்து நரூக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு வந்து வரணுங்க. ஸோ இங்கே வரணும் அப்படின்னா இதுக்கு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுனுங்கிறது அதுதான். அங்கேருந்து ரொம்ப தூரம் தான் நம்ம இப்போ வந்துட்டுருக்க இடம். ஸோ அருஷாலேருந்து நரூக்கு வர்றதுக்கு நேற்று வந்து ஒரு 2 மணி நேரம், ஆல்மோஸ்ட் 1.5 to 2 மணி நேரம் நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருப்போங்க, வரவே இல்லை. ஸோ கடைசியாக நம்ம லாஸ்ட் பஸ் எடுத்து தான் வந்து நம்ம வந்து இந்த நரூக் அப்படின்ற அந்த ஊருக்கே வந்தோம். ஸோ வரும்போதும் வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து மொபைலை காணோம். அதுக்கப்புறம் இடையில போலீஸ் செக்கிங் இருந்தது. அவங்க வந்து விசாவை வந்து 2-3 தடவை திரும்ப பார்த்து வேறு ஏதோ வந்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ட் அந்த மாதிரிலாம் ஏதோ கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் கிளியர் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த நரூக்குங்கிறதுக்கு வந்தோங்க. வர்றப்போ பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒரு 11-12 மணி ஆயிடுச்சு. 3 மணி நேரம் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 மணிலேருந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண ஆரம்பித்து ஒரு 8 மணிக்கு பஸ் கிடச்சி நம்ம இங்கே வரையும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 11 மணி அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் வந்து பூட்டிருச்சு. ஹாஸ்டல் தனிக்க ஆள் இல்லை. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். ஸோ ரொம்ப மோசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஹாஸ்டல் நல்லாவும் இல்லை. $17 ஹாஸ்டலு. சுத்தமாக உள்ளே யாருமே இல்லை, பூட்டி இருந்தது. பக்கத்தில் பெட்ரோல் பங்க்கில் ஆள் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து லாங்குவேஜ் புரிஞ்சுது. ஸோ மொபைல் வந்து நான் இங்கே லோக்கல் சிம் தான் வச்சுருக்கேன், ஆனால் கால் போகல, ஏன்னு தெரில. ஸோ எல்லாமே தப்பாக போச்சுன்னுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எல்லாமே தப்பாக போன நாளுங்க நேற்று. ஸோ அவர் பெட்ரோல் பங்க்கில் இருக்கவர் வந்து அந்த ஹாஸ்டலுக்குள்ளே காம்பவுண்டெல்லாம் வந்து தாவி உள்ளே போய் உள்ளே இருக்கவங்கள எழுப்பி, யாருமே கிடையாதுங்க அந்த இது ஹாஸ்டலில். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ஒரு ஆரம்பத்தில். ஸோ ஒரே ஒருத்தர் நான் மட்டும் தான் தங்கியிருந்தேன். ஸோ காலையில் எந்திரிச்சோடனே வந்து திரும்ப இங்கே ஹாஸ்டலில் நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு போகிறோம்னா திரும்ப எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணுறது கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜையும் எடுத்துக்கிட்டே நம்ம இவ்வளோ தூரம் போகிறோங்க. ஸோ நம்ம தங்கியிருந்த நரூக் அப்படிங்கிற இடத்துலேருந்து சுமார் 60 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம வந்து பயணம் பண்ணி வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ ரிமோட்டான ஒரு இடத்துல தான் வந்து இந்த ட்ரைபல் பீப்புள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ ஒரு வழியாக அந்த இடத்த வந்து சேர்ந்துட்டோங்க. இது வந்து நல்லா இருந்ததா மோசமாக இருந்ததா அப்படின்னு கேட்டால் வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்ததுங்க. ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். Back can be here, right? I plan. Let me see them first and I can take you. ஸோ வந்துட்டோங்க. அவர் போய் பார்த்துட்டு வந்துட்டு நம்மளை கூப்பிட்றேன்றார். எவ்வளோ ரிமோட்டாக வந்திருக்கோம் பாருங்கள். வீடியோவை எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறதுனே தெரில. இது ஃபர்ஸ்ட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபுல் டேவையும் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். எத்தனை வீடியோவாக வருதோ நீங்கள் பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு எதையும் கட் பண்ணாமல் போட ட்ரை பண்ணுறேன். Alisana. 60,000 கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோங்க. ஏன்னா இது இவ்வளோ அட்வென்ச்சராக இருக்கும்னு தெரியாது. நான் ஏதோ சும்மா ரோட்டில் 51 கிலோமீட்டர்னேன். ஒரு 51 கிலோமீட்டர்னா இடத்த பார்க்கணும் அப்படின்னாரு. எனக்கு அப்போ புரியலை. என்ன கொஞ்சம் தூரம் போவோம், கடைசியாக கொஞ்சம் நேரம் அந்த நம்ம பீச்செல்லாம் பார்த்த மாதிரி ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே போவோம், அவ்வளோதானே இருக்கும்னு நினச்சேன். அதாவது போன ஃபஸ்ட்டு ஒரு 10 கிலோமீட்டர் மட்டும்தான் மெயின் ரோடு. 10 கிலோமீட்டர் கூட இல்லை, அவ்வளோதான் மெயின் ரோடு. ஆஃப் ரோடு ஆரம்பித்து காடு மழை பார்க்காம ஆற்று மண்ணெலாம் கடந்து, ஆற்று மண்ணு மாதிரி இதெல்லாம் கடந்து இங்கே வந்து So we can go to them. But I see some they are already on hunting. We continue and we will meet you when they back. Okay. Go with your luggage. Okay. So we leave the luggage in there and he can stay with your luggage. Okay. Thank you. Karibu. Happy bow. So hello for them, you say Mtanabawa. Happy bawa. Mtanabawa. Mtanabawa. Happy koko. Ana koko. Kwa tata. What's up abita? Ana koko. Happy bawa. I explain. Yeah. Then we continue. But there we can see the houses. Yeah. So normally the Hadzabe, they are nomadic. They are not staying in one place for a long time. So that's why no permanent house. Okay. They make a temporary like you see. Okay. Yeah.
As you see, they live in groups, so this is one group. Ape Aya? Tana Aya? Tana Aya. Aya is a woman. Aya. Bawa is men. And we go, I organized to go with them for short hunting first, and we came for, they are separately during the day. Yeah. But they came together at evening. So it's a monogamy tribe. Okay, man and female. Yeah, but they are separately because they are categorized into the division of labor work. Okay. Like always men, they have to look for hunting every day. Hunting is every day, but they are not succeed for every day. Okay. Yeah, it's like a game. Okay. And they are not allowed to hunt in conservation area. Okay. So their government divide the land for them. Okay. So, and the animal which they find, it's like antelope is no big five. Antelope, baboon, monkey, squirrel, bird. Yeah, what they get is what they eat. But for the other tribe, they have to find the permit from the government. Oh, only they are allowed. Only the Hadzabe allowed to kill the animal by the government. Okay. So officially allowed by the government. By the government. It's because government, they know they kill the animal for food, not for business. It's a big group, but some they are already separated. We will meet when we 3 months. We go with them for short hunting and we came back. Okay. Kwa shila tunaenda kuenda basi sasa.